வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இந்த நாட் சினிமா வித் மீ திவ்யா. நம்ம தளபதி விஜய் இப்போ வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜாவோட காம்போல உருவாயிட்டு இருக்கக்கூடிய படம் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் மூவி. இந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா மூக் டீமே நிறைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. விஎஃப்எக்ஸ் முடிஞ்சிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், டப்பிங் ஆல்மோஸ்ட் ஓவர் அப்படின்லாம் போயிட்டு இருந்தப்ப ரீசெண்டா யுவன் சங்கர் ராஜாவும் வேற லெவல்ல ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோட் மூவில தான் நம்ம தளபதி விஜய் 2 சாங் பாடியிருக்காரு அப்படின்னு ஒரு மாசான அப்டேட் கொடுத்து ஃபேன்ஸ் எல்லாரையுமே செம்ம ஹாப்பி ஆக்கியிருந்தாரு. சரி, ஆனா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் கோட் மூவியை பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்காது. என்னன்னா, ஆல்ரெடி இந்த கோட் மூவி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா இருக்க போது. தளபதி பாத்தீங்கன்னா 2 கேரக்டர்ல நடிக்கிறாரு, அப்பா கேரக்டர் அண்ட் பையன் கேரக்டர். இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா இருக்க போது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அது போஸ்டர்ஸை பார்க்கும் போதே ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. பட் இது நம்ம யோசிக்கவே இல்லையேப்பா, இப்படி ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்த மூவி டீம் ரொம்பவே சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. அது என்னன்னா, தளபதி விஜய் பாத்தீங்கன்னா இந்த கோட் மூவில 3 கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அதாவது நம்ம பையன் கேரக்டர், அப்பா கேரக்டர் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஸ்டில் பாத்தீங்கன்னா 3ஆவதா ஒரு கேரக்டர் ஆஃப் விஜய் இந்த படத்துல இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் படம் ரிலீஸ் ஆனாதான் கன்ஃபார்ம் ஆகும். ஸ்டில் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கேரக்டரை ரொம்பவே சஸ்பென்ஸ்ஃபுல்லா, யாருக்குமே லீக் ஆக கூடாது, அந்த கேரக்டர் லுக் பாத்தீங்கன்னா படத்துல தான் ரிவீல் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களா மூவி டீம். ஜூன் 22 பாத்தீங்கன்னா தளபதியோட பர்த்டே ட்ரீட்டா இந்த கோட் மூவில இருந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகலாம், டீசர் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதுக்கு நடுவுல இப்படி ஒரு விஷயம் சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கனால இன்னும் எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்க இந்த கோட் மூவில 3 கேரக்டர் ஆஃப் விஜய் இருக்க போறாரா இல்லையா அப்படின்ற இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இந்த சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.